வெற்றிமாறன், இந்த ரஞ்சித்து, சாதி வெறியன் ரஞ்சித்து சின்ன வயசுல ஸ்கூல்ல பெண் குழந்தைகளுக்கு பாலியல் சுதந்திரம், அதுவும் பிராமண பெண் எப்படி கெடுக்கிறாங்க பாத்தீங்களா? இவனுங்கள போக்சோ சட்டத்துல புடிச்சு உள்ள போடணுங்க. சார் பேட் கேர்ள் படத்துக்கும் பா ரஞ்சித்துக்கும் என்ன சார் சம்பந்தம்? பா ரஞ்சித் தான் பேசி இருக்கிறாரு முற்போக்கு படம். ஜாதி வெறியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஜாதி வெறியன் ரஞ்சித். ரஞ்சித் ஜாதி வெறியன் தான். ரஞ்சித்தை சொல்ல சொல்லுங்க. ரஞ்சித் எடுக்கிற படம் பூரா ஜாதி கலவரத்தை தூண்டுற படம் தான். இந்துக்களுக்கு பாதுகாப்பே இல்லாத மாதிரி ஒட்டுமொத்த இந்து மக்கள் அணி திரண்டு வாருங்கள் அப்படின்னு நீங்க அரைக்கோவல் வீடு தமிழகத்தினுடைய அடையாளம். இந்த முருக பக்தர்கள் கோடான கோடி மக்கள், உனக்கு சோறு போடுற மக்கள் எங்க கிட்ட வியாபாரம் பண்ணி தான் பொழைக்கிறீங்க. அங்க கடை போட்டுருக்கீங்க நீங்க. அதுக்காக இந்த வார்த்தை கொஞ்சம் அதிகபட்சமான வார்த்தை. கொஞ்சமா நன்றி உணர்ச்சி வேண்டாம் உனக்கு. முருகப்பெருமானுடைய மலை வந்து வப்பு சொத்தா? நீங்கள் எங்காவது ஒருத்தனை புதைச்சடத்துல போய் வழிபாடு பண்ணுவாங்களா? தப்பா எல்லா தர்காக்களும் அப்படித்தானே சார் இருக்கு. இந்த திமுக காரன் ஓட்டு வாங்குறதுக்காக முஸ்லிம்களுக்கு அவங்கள ஏதோ ஆபத்து இருக்குது, அவங்களுடைய தர்கா வழிபாட்டை தடுத்துட்டாங்கன்னு ஒரு பொய்யான வதந்தியை பரப்பி இப்படி ஓட்டு வாங்கி பொழைக்கணுமா? ஆட்சியில் இருக்கணுமா? வெக்கமா இல்ல உங்களுக்கு? இப்படி எல்லாம் போராட்டத்தை நடத்தி நீங்களும் ஓட்டுக்காக தான் இதெல்லாம் பண்றீங்களா? சார் நார்த்ல பாபர் மசூதி இடிச்சு அதே மாதிரியான முயற்சி. பாபர் கட்டிடம் நீதிமன்றமே சொல்லிருச்சு, அது ராமர் பிறந்த இடம். நீதிமன்றத்தை அவமதிக்காது. நீங்க ஒரு நான் ஐடி ப்ரொஃபஷனலா ஐடி ப்ரொஃபஷனுக்கு மாறணுமா? அதுக்கு பெஸ்ட் சாய்ஸ் எலிசியம் அகாடமி. வணக்கம். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நான் அர்ஜுன் சம்பத், கோவையிலிருந்து பேசுகிறேன். காக்க காக்க கனகவேல் காக்க ஸ்ரீ கந்தர்மலை காக்க இந்துக்களும் தேச பக்தர்களும் அணிதிரளுவோம், இந்துக்கள் அனைவரும் திருப்பரங்குன்றத்தில் சங்கமைப்போம் அப்படின்னு இந்து முன்னணி அறிவிச்சிருக்கு. இந்துக்களுக்கு எதுவும் பிரச்சனையா? ஏன் ஒட்டுமொத்த இந்துக்களும் எல்லாரும் சேர்ந்து வாங்க அப்படின்னு ஏன் அழைக்கிறீங்க? என்ன காரணம் சார்? நம் அனைவருக்கும் தெரியும், திருப்பரங்குன்றம் முருகன் திருக்கோயில் நம்முடைய முதல் படை வீடாக கடந்த 2000 ஆண்டுகளுக்கும் மேலாக, அதைவிட தொன்மையான வரலாறு நம்முடைய சங்க இலக்கியங்களிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மதுரையிலே திருப்பரங்குன்றம் மலை முருகன் கோவில். நக்கீரர் ஆற்றுப்படை பாடுகிற பொழுது திருமுருகாற்றுப்படையிலே இந்த திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலை குறிப்பிட்டு பேசுகிறார். குந்திருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான். இங்கே இந்த திருப்பரங்குன்று என்பது, பரம் என்றால் பரமசிவன், இங்கே சிவபெருமானே மலையாக இருக்கிறார். அந்த கிரி வீதி அதை சுற்றி வந்தால் சிவபெருமானை சுற்றி வந்ததாக அர்த்தம். ஆகவேதான் இங்கே நந்தி மலையை நோக்கி அமர்ந்திருக்கும். இங்கே சத்தியகிரி என்பது இதனுடைய பழமையான பேர். சத்தியகிரீஸ்வரர் என்றுதான் சொல்லுவார்கள். இந்த மலையே சிவபெருமானின் ஸ்வரூபமாக இருந்ததால் காமதேனு வந்து இங்கே பாலை பொழிந்ததாக அர்த்தம் இருக்கிறது. அதற்கான புராண செய்திகள் இருக்கிறது. தெய்வானையை மணந்து திருமணம் செய்து, இந்திரன் மகளை தெய்வானையை திருமணம் செய்து அமர்ந்த வீடு முதல் படை வீடு. கீழே முருகனுக்கு குடைவரை கோயில், மேலே காசி விஸ்வநாதர் விசாலாட்சி சந்நிதி, கல் அத்தி மரம் அங்கே தலவிருட்சமாக இருக்கிறது. கார்த்திகை தீபத்தூண் இருக்கிறது. இந்த திருப்பரங்குன்றம் மலையினுடைய வரலாறு, பெருமை, இதை சொல்லிக்கொண்டே போகலாம். இடைக்காலத்திலே மதுரையிலே சுல்தான்களின் ஆட்சி ஏற்பட்டது, முஸ்லிம்களின் ஆட்சி. வீரபாண்டியன் சுந்தரபாண்டியன் சகோதர சண்டை. வீரபாண்டியனுக்கு ஆதரவாக களம் கண்டதாக சொல்லி மாலிகாபூர் படையெடுப்பின் பொழுது மதுரை வீழ்ந்தது. அப்படி வீழ்ந்த காரணத்தினால் பின்னர் சுந்தரபாண்டியனையும் வீழ்த்திவிட்டு ஒட்டுமொத்தமாக மதுரையை ஒரு இஸ்லாமிய தேசமாக மாற்றி சுல்தான்களின் ஆட்சி நடைபெற்றது. அந்த காலகட்டத்திலே திருப்பரங்குன்றம் மலை, அந்த திருக்கோயில், அதனையும் கொள்ளையடிக்க ஆக்கிரமிக்க முயற்சி செய்தார்கள். அப்பொழுது போர் நடைபெற்றது, யுத்தம் நடைபெற்றது, சண்டை நடைபெற்றது. அந்த சண்டையிலே சில இஸ்லாமிய தளபதிகள் கொல்லப்படுகிறார்கள். அவர்களுடைய உடல் மலையின் மீது அடக்கம் செய்யப்பட்டது. ஆனா அந்த இடத்துல முஸ்லிம்கள் கடந்த 300 வருடங்களாக எந்த வழிபாடும் செய்யவில்லை. பொதுவாக முஸ்லிம்கள் மசூதியிலே சென்று தொழுகை நடத்துவார்கள். அது அவர்களுக்கு 50 கடமைகளிலே ஒன்று. ஆனாலும் தர்கா வழிபாடு என்கின்ற பழக்கம் அவர்களுக்கு இருக்கிறது. மேலே புதைக்கப்பட்ட உடல்கள், அங்கே தர்கா வழிபாடு
கொஞ்ச காலம் நடைபெற்றிருக்கிறது. ஆனால் தற்பொழுது வேண்டுமென்றே உள்நோக்கத்தோடு அந்த தர்கா வழிபாட்டுக்கு கூட வெளியிலிருந்து தான் ஆளுக வருவாங்க. திருப்பரங்குன்றத்துக்கு உள்ளே இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் அந்த ஜமாத்துகள் எல்லாம் இதுவரை அதுல எந்த பிரச்சனையும் செய்ததில்லை. திருப்பரங்குன்றம் மலை முழுவதுமே திருக்கோயிலுக்கு சொந்தமானது என்கிற முடிவை அந்த காலத்துல பிரிட்டிஷ் பிரிவியூ கவுன்சில் 1934 தீர்ப்பு மிக தெளிவாக இருக்கிறது. மலை முழுவதுமே முருகனுக்கு சொந்தம். அந்த மலையிலே சமணர் படுகைகள் இருக்கிறது. அந்த மலையிலே பல்வேறு விதமான விசேஷங்கள் இருக்கிறது. அதோடு கூட இந்த முஸ்லிம் புதைகாடு, அதை அவர்கள் தர்கா என்று சொல்லுகிறார்கள். வருடத்திற்கு ஒரு முறை அவர்கள் ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நடத்துவார்கள். இந்துக்கள், தமிழர்கள் சகிப்புத்தன்மையின் காரணமாக அது சம்பந்தமாக போதிய கவனம் செலுத்தவில்லை. நம்முடைய திருப்பரங்குன்றம் மலை மீது கோவிலிலே வழிபாடு விளக்கு போடுவாங்க. கார்த்திகை தீபத்தூன்ல தீபம் ஏத்துவாங்க. கார்த்திகை தீப திருவிழாவை நடத்த முயற்சித்த போது அந்த நேரத்துல ஒரு சில இஸ்லாமியர்கள் வெளியூரிலே வந்து அங்கே நாங்கள் தொழுகை நடத்துகிறோம்னு எதிர்ப்பு தெரிவித்த காரணத்தினால சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை காரணம் காட்டி எங்களுக்கு வந்து அந்த தீபத்தூண்ல தீபம் போடுவதற்கு அனுமதி மறுத்தாங்க. நீதிமன்றம் போனோம். நீதிமன்றத்துல தீபம் ஏற்றிக் கொள்ளலாம், அது உங்கள் உரிமை என்கின்ற அந்த உரிமையை உறுதி செய்தார்கள். ஆனா அதுக்கப்புறம் அறநிலையத்துறை என்ன பண்ணுச்சுன்னா, மோட்ச தீபம் ஏற்றக்கூடிய இடத்துல அந்த தீபத்தை இன்றளவும் ஏற்றி வருகிறார்கள். நாங்களும் கடந்த 40 ஆண்டுகளுக்கும் மேலாக போராடி வருகிறோம். இந்து மக்கள் கட்சி, இந்து முன்னணி, இந்து அமைப்புகள். எங்கள் தலைவர் ஐயா ராஜகோபாலன் அவர்கள் வழக்கறிஞர், மதுரையை சார்ந்தவர், இந்து முன்னணி மாநில தலைவராக இருந்தவர். அவருடைய தலைமையிலே போராடி இருக்கிறோம். எங்களுடைய இந்துக்களின் மிகப்பெரிய தலைவராக இருந்த வீரத்தியாகி காளிதாஸ் அவர்கள் இஸ்லாமிய மதவெறியர்களால் கொல்லப்பட்டார். அவரும் அவருடைய தலைமையிலே, என்னுடைய தலைமையிலே இப்படி நிறைய போராட்டங்கள் அங்கே நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது ஆண்டுதோறும். அப்பெல்லாம் உள்ளூர் முஸ்லிம்கள் எங்களுக்கு ஆதரவு தான். இப்ப இந்த 2-3 வருஷமா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இஸ்லாமிய மத அடிப்படைவாத அமைப்புகள் வெளியிருந்து வந்து இந்த உள்ளூர் ஜமாத்துல பொறுப்புக்கு வந்துட்டாங்க. எஸ்டிபிஐ சேர்ந்தவங்க அவங்க எல்லாம் சேர்ந்து கொண்டு இன்னைக்கு வந்து வேணும்னே மலையின் மீது சென்று நாங்கள் ஆடுகளை அறுப்போம், நாங்கள் மாமிசம் சமைத்து சாப்பிடுவோம், நாங்கள் விழா நடத்துவோம் என்றெல்லாம் இன்றைக்கு அவர்கள் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையிலே காவல்துறையானது அவர்களுக்கு அவங்க ஆடோட கோழியோட வந்தபோது தடுத்து நிறுத்தி அறிவுரை சொல்லி திருப்பி அனுப்பினார்கள். ஆனாலும் திமுகவினுடைய அந்த எம்பி நவாஸ் கனி அவர் ராமநாதபுரத்திலிருந்து இங்க வந்து கேட்டா என்னங்கிறாருன்னா, நாங்க வந்து வக்பு அதுல வந்து உறுப்பினரா இருக்கோங்கிறாரு. இன்னொரு எம்எல்ஏ இவங்க எல்லாம் வந்து நாங்க பார்வையிட வர்றோம், நாங்க வந்து மாமிசம் சாப்பிட்டு தான் வந்திருக்கிறோம், மேல மாமிச உணவை சமைத்து எடுத்து செல்வதற்கு தடை இல்லை, ஆடு கோழிகளை எடுத்து செல்வதற்கு தான் தடை அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஏதோ விவாதம் எல்லாம் பண்ணிட்டு போயிருக்காரு. அங்கேயே அமர்ந்து மாமிசமும் சாப்பிட்டுருக்காங்க அவரோட வந்தவங்க எல்லாரும். திருப்பரங்குன்றம் மலை மிகவும் புனிதமானது. அங்கே இந்துக்கள், தமிழர்கள் ஒரு காலம் பலியிடுதல், மாமிச உணவு உண்ணுதல். இப்ப நிறைய பேர் தைப்பூசத்துக்கு பாத யாத்திரை வருவாங்க. நம்முடைய முருகன் கோயில் திருவிழாக்களுக்கு பல்வேறு விரதங்களை இருந்து வருவாங்க. கந்த சஷ்டி விரதம் இருப்பாங்க. அப்பெல்லாம் மாமிச உணவு சாப்பிட மாட்டாங்க. ஆனா இப்ப வேண்டுமென்றே உள்நோக்கத்தோடு மலையினுடைய புனிதத்தை கெடுக்கக்கூடிய வகையில நவாஸ் கனி செயல்பட்டு இருக்காரு. அது மட்டுமல்ல, அந்த திருப்பரங்குன்றம் மலையவே அந்த மலை சிக்கந்தர் மலை, அங்கே சிக்கந்தர் தர்கா இருக்கிறது என்று புதிய கதையை சொல்லுகிறார்கள். அங்க வந்து நாங்க கந்தூரி விழா நடத்த போகிறோம் என்று புதிதாக சொல்லுகிறார்கள். அங்கே இருக்கக்கூடிய நெல்லித்தோப்பை ஆக்கிரமிக்கிறார்கள். மேல காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு போகின்ற வழிகளை ஆக்கிரமிக்கிறார்கள். இதெல்லாம் இந்த 2-3 வருஷமா நடக்குது. காரணம் இந்த உள்ளூர் ஜமாத்து. உள்ளூர்ல இருக்கக்கூடிய முஸ்லீம்கள்லாம் அவங்களுக்கு வந்து வாழ்வாதாரமே அவங்களுக்கு திருப்பரங்குன்றம் முருகன் கோயில் தான், அதுக்கு வரக்கூடிய யாத்திரிகர்கள் தான். அந்த திருப்பரங்குன்றம் கோயில் அந்த சந்நிதி தெருவிலேயே பாத்தீங்கன்னா ஏராளமான முஸ்லீம்கள் வந்து தேங்காய் பழ கடை உட்பட பல்வேறு விதமான கடை வியாபாரம் இதெல்லாம் நடத்திக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்க எல்லாம் இவ்வளவு நாள் வந்து இந்துக்களோட ஒற்றுமையா தான் இருந்தாங்க. இப்போ வெளியிலிருந்து வந்த எஸ்டிபிஐ, முஸ்லீம் லீக், பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா போன்ற அமைப்புகள் இந்த உள்ளூர் ஜமாத்தை ஏதோ மிரட்டி பணிய வச்சிருக்காங்க. இந்த திமுக ஆட்சி இப்ப வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்குது. இது ரொம்ப தப்பு. ரொம்ப வரலாற்று சரித்திர சிறப்புமிக்க நம்முடைய தமிழகத்தினுடைய அடையாளமாக திகழ்கின்ற இந்த திருப்பரங்குன்றம் மலையை வந்து சிக்கந்தர் மலைன்னு பெயர் மாற்றம் செய்வதும், அங்க போய் நாங்க மாமிசம் உண்போம் என்று சொல்வதும் மத நல்லிணக்கத்துக்கு ஊறு விளைவிக்கும். இப்ப நாங்க யாரும் வந்து போய் அவங்களுக்கு சொல்லல, போலீஸ் தான் சொல்லுச்சு.
போலீஸ் தான் தடை விதிச்சது. நீங்க வந்து மேல போய் பலியிடக்கூடாது. அறநிலையத்துறை எல்லா ஆவணங்களும் இருக்குது. இதை வச்சே நடவடிக்கை எடுக்கலாம். அறநிலையத்துறை, அரசாங்கம், போலீசார், வருவாய்த்துறை இவங்களே நடவடிக்கை எடுக்கலாம். அங்க சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்க முயற்சிப்பவர்கள், மத நல்லிணக்கத்தை சீர்குலைக்க முயற்சிப்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கலாம். ஆனா அரசாங்கம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது. இப்படியே விட்டா நம்முடைய திருப்பரங்குன்றம் பறிபோய் விடும். எனவேதான் இப்பொழுது இந்து அமைப்புகள் எல்லோரும் திருப்பரங்குன்றம் மலை பாதுகாப்பு என்கிற அடிப்படையில் 4ஆம் தேதி இந்து முன்னணி நடத்துறாங்க, 2ஆம் தேதி இன்னொரு அமைப்பு நடத்துறாங்க. இன்னைக்கு கூட அங்கே ஒரு கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்து அமைப்புகள் முருக பக்தர்களை திரட்டி இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு தங்களுடைய உரிமையை, வாழ்வுரிமையை நிலைநாட்டிக் கொள்ள நம்முடைய தமிழகத்திலே நம்முடைய முருகன் கோயிலை காத்திட நாங்கள் நடவடிக்கை எடுத்து வருகிறோம். ராமநாதபுரம் எம்பி நவாஸ்கர் என்ன சொல்றாங்கன்னா, திருப்பரங்குன்றம் மலை வந்து மத நல்லிணத்துக்கு எடுத்துக்காட்டா மலையோட ஒரு பகுதியில தர்காவும் இன்னொரு பகுதியில கோயிலும் இருக்கு. அமைதியா இருக்கக்கூடிய தமிழ்நாட்டை மதுரை மாநகர சில கட்சிகள் பிளவுபடுத்த பார்க்கிறாங்க அப்படிங்கிறாரு. ஆமா, அதாவது மத நல்லிணக்கம் எல்லாம் வந்து ஏங்க, திருப்பரங்குன்றம் மலைங்கிறது நம்ம தமிழகத்தினுடைய அடையாளங்க. அங்க வந்து தர்கா வழிபாடு இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. இவங்க எல்லாம் தர்கா வழிபாட்டை எதிர்க்கிறவங்க. இதே எஸ்டிபிஐ, இதே முஸ்லீம் லீக், இவங்க எல்லாம் ஷிர்கு ஆகாதுன்னு மாநாடு நடத்துறவங்க. தமிழ்நாட்டை சார்ந்த தர்கா வழிபாட்டை முஸ்லீம்கள் ஒருபோதும் ஒப்புக்கொள்ள மாட்டாங்க. இப்ப நாகூர் ஆண்டவர் தர்கா இருக்குது. இதெல்லாம் வந்து வேணும்னு பண்றதுங்க. தர்கா வழிபாட்டுக்கு எதிரானவங்க. அவங்க நோக்கம் வந்து இந்த மலை எப்படியாவது ஆக்கிரமிக்கணும் அப்படிங்கிறது. ஏங்க, எந்த வகையிலங்க அங்க வந்து மத நல்லிணக்கத்துக்கு நாங்க ஊர் விட வச்சோம்? மத நல்லிணக்கத்துக்கு இத்தனை வருஷமாவும் திருப்பரங்குன்றம் மலையை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்துதான் அங்க அந்த பிரச்சனையை பண்றாங்க. அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணுங்கிறத நாங்க வலியுறுத்துறோம். திருப்பரங்குன்றம் மலையை பொறுத்த வரைக்கும் இத்தனை வருஷமாவே காலங்காலமா அங்க தர்காவிலையும் சரி கோயிலையும் சரி வழிபாட்டு முறைகள் தொடர்ச்சியா நடந்துகிட்டு இருக்கு. போய் திட்டமிட்டு போய் பரப்புறீங்க. காலங்காலமா தர்கால ஆடு கோழி பலியிட்டது கிடையாது. சில வருடங்களுக்கு முன்னாடிதான் ஆடு கோழி பலியிட தடை விதிக்கப்பட்டதா சொல்றாங்க. தர்கால ஏதாவது ஒரு நாள் போவாங்க, வருவாங்க. அதுவும் வெளியூர் முஸ்லீம்கள் அவங்கதான் வருவாங்க. உள்ளூர் முஸ்லீம்கள் யாரும் போனது இல்லைங்க. வேணும்னே போய் சொல்றாங்க, இட்டு கட்டுறாங்க. இதெல்லாம் தப்புங்க. சில வருடங்களுக்கு முன்னாடிதான் ஆடு மாடு கோழிகள்லாம் பலியிட வந்து போலீஸா தடை விதிச்சாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் காலங்காலமா அங்க வந்து ஆடு கோழிகள்லாம் பலியிட்டுக்கிட்டு தான் சார் இருந்தாங்க. இல்லைங்க. பொய்யான தகவல் வேணும்னே பண்றாங்க. நம்ம கோயில் எங்கீங்க, முருகன் கோயில் எங்க, சிவன் கோயில் எங்க பலியிடுதல் நடக்குது சொல்லுங்க? அதாவது ஒரு இந்து முன்னணியெல்லாம் இஸ்லாமியர் அமைப்பு மீது, அந்த இஸ்லாமிய மக்கள் மீது பழி போடுற மாதிரி அங்க இருக்கக்கூடியவங்க ஒருவேளை இந்து மக்கள் கட்சி மீது பழி போடலாம் இல்லையா? என்ன இந்து முன்னணி மீது அமைதியா இருக்கக்கூடிய மதுரையை வந்து பிளவுபடுத்த பாக்குறாங்க. இத்தனை ஒண்ணுமே பிரச்சனை இல்ல. நாங்களா ஆடு கோழி எல்லாம் எடுத்துட்டு அங்க போய் தகராறு பண்ணது நாங்களா? இவ்வளவு நீங்க ஆடு கோழி எல்லாம் எடுத்துட்டு போனீங்களா? நாங்களா அங்க போய் அங்க ஏங்க, நாங்க விரதம் இருந்தாலே மாமிசம் தவிர்ப்போம். அந்த மலை மேல வந்து கறி சாப்பிட்டா கோயிலுக்கு போக மாட்டாங்க, முட்டை சாப்பிட்டா கோயிலுக்கு போக மாட்டான். இவனுங்க அங்க வந்து உட்கார்ந்து அவன் மாமிசம் சாப்பிட்டு ரொம்ப உலகெங்கிலும் இருக்கக்கூடிய முருக பக்தர்களை புண்படுத்தி இருக்கிறாங்க. அவங்க மேல நடவடிக்கை எடுக்காம அதை வந்து தப்பா பேசுறீங்க. நவாஸ்கர் என்ன சொல்றானா, நாங்க முருகன் கோயில்ல உட்கார்ந்து சாப்பிடல, தர்காவில தான் நாங்க சாப்பிட்டோம். இல்லைங்க, தர்காவில இது சாப்பிடணும் இது சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றதுக்கு அவங்க யாருன்னு கேக்குறாங்க. மலை முழுவதுமே முருகனுக்கு சொந்தம்ங்க. மிக தெளிவா இருக்குதுங்க. தர்காங்கிறது இடையில வந்த ஒரு ஆக்கிரமிப்புங்க. அது புதைகாடு தர்கான்னு இவங்க சொல்றாங்க. சில நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே வந்துருச்சுல சார். அதாங்க சில பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி. அங்க நீங்க என்னைக்கு தர்கா வழிபாடு, முஸ்லிம்கள் எங்காவது ஒருத்தனை புதைச்சடத்துல போய் வழிபாடு பண்ணுவாங்களா? தப்பா எல்லா தர்காக்களும் அப்படித்தானே சார் இருக்கு. வேணும்னே வந்து மத கலவரத்தை தூண்டி விட்டு முஸ்லிம்களை வந்து ஏதோ வந்து தமிழ்நாட்டுல அவங்களுக்கு ஒரு ஆபத்து இருக்கிற மாதிரி சொல்றாங்க. இப்ப நாங்களா ஆடு கோழி எடுத்துட்டு போனோம் அல்லது காவல்துறை அப்படி அவங்களுக்கு அறிவுரை வழங்குச்சு? இல்ல, இப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஆடு கோழி மேல எடுத்துட்டு போகாத நாங்களா தடை உத்தரவு விதிச்சோம். இப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்துக்களுக்கு பாதுகாப்பே இல்லாத மாதிரி ஒட்டுமொத்த இந்து மக்கள் அணி திரண்டு வாருங்கள் அப்படின்னு நீங்க அறைகோல் விட்டுருக்கீங்களே. இந்துக்களுக்கு வேற வேலையே இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. முருகன் முதல் படை வீடு தமிழகத்தினுடைய அடையாளம், புரியுதுங்களா? சங்க இலக்கியங்கள் இடம்பெற்றது. இத வந்து நீ ஆக்கிரமிக்க நினைக்கிற. இந்த முருக பக்தர்கள் கோடான கோடி மக்கள், உனக்கு சோறு போடுற மக்கள். எங்க கிட்ட வியாபாரம் பண்ணி தான் இங்க பொழைக்கிறீங்க, அங்க கடை போட்டுருக்கீங்க நீங்க. அதுக்காக இந்த வார்த்தை கொஞ்சம் அதிகபட்சமான வார்த்தை. கொஞ்சமா நன்றி உணர்ச்சி வேண்டாம் உனக்கு சார்? எங்க கிட்ட தான் பொழைக்கிறீங்க அப்படிங்கிறது அதிகபட்சமான வார்த்தை. நீ வெளிநாட்டுல இருந்து வந்து, நீ வந்து எங்க இருந்து வர்ற? வெளி ஏரியால இருந்து வர்ற நீ நவாஸ்கனி. உனக்கு என்ன அருகதை இருக்கு? உனக்கு இங்க வந்து அந்த முஸ்லீம்களை கெடுக்கிற நீ ரொம்ப தவறுங்குது. நவாஸ்கனி பத்தி என்ன தெரியும் கேட்டா வக்பு சொத்துங்கிறாரு நவாஸ்கனி.
திருப்பரங்குன்ற மலை முருகப்பெருமானுடைய மலை வகுப்பு சொத்தா? ஏங்க வேணும்னே பிரச்சனை பண்றது அவங்க கிட்ட போய் கேளுங்க. சார் பிஜேபியும் இந்து முன்னணி தான் பிளவுவாத அரசியலை முன்னெடுத்து போறாங்க. எங்க ரொம்ப தவறுங்க. இந்த இஸ்லாமிய தீவிரவாத எஸ்டிபி அதனுடைய தாய் அமைப்பு பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா தடை செய்யப்பட்ட அமைப்பு. இப்பதான் தமிழகத்துல நீங்க பாருங்க ISIS உடைய தலைவரை என்னையே பிடிச்சிருக்குது. ஏன் தமிழக போலீஸ்னால பிடிக்க முடியாதா? திருபுவனம் ராமலிங்கம் அவரை கொலை செய்தவர்கள் எஸ்டிபி மாவட்ட நிர்வாகிகள், அவங்களை இன்னைக்கு என்னையே பிடிச்சிருக்குது. இந்த திமுக ஆட்சியை முஸ்லிம் பயங்கரவாதிகள் பயன்படுத்திக் கொள்கிறார்கள், அப்பாவி முஸ்லிம்களை ஏமாற்றுகிறார்கள். அந்த சிக்கந்தர்னு சொல்றாங்களே, அந்த சிக்கந்தருடைய அந்த அடக்கத்தலம் மதுரை டவுனுக்குள்ள இருக்குதுங்க. அங்க இருக்கிற அது எப்படி இங்க சிக்கந்தர் மலை ஆகும்? சிக்கந்தர் மலைன்னு எப்படி பேர் போடுறீங்க? திருப்பரங்குன்றத்தை சிக்கந்தர் மலைன்னு மாத்திரம் நீங்க ஒத்துக்கிறீங்களா? தவறுங்க. அவரு நவாஸ்கனி வேணும்னே பண்றாங்க அந்த ஆளு. சார் திருப்பரங்குன்ற மலையில ஏதோ ஒரு அரசியல் லாபத்திற்காக ஒரு பிரச்சனை நடக்குது. அதுக்காக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த இந்து மக்களுக்கும் பாதுகாப்பே இல்லை. திருப்பரங்குன்ற மலை மேல ஏங்க நாங்க எங்காவது போய் முஸ்லிம்களுடைய அந்த இடத்துல போய் நாங்க எங்க தகராறு பண்ணிருக்கோமா? இதை நீங்க தான் ஒரு பிளவுவாத அரசியலை முன்னெடுக்கிறீங்க. பிளவுவாத அரசியலை கொண்டு வந்திருக்கிறது எஸ்டிபிஐயும், பிளவுவாத அரசியலுக்கு தடை விதித்திருக்கிறது போலீஸ். சார் ஒரு மலை மேல உட்கார்ந்து உணவு சாப்பிட்டது ஒட்டுமொத்த இந்துக்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு எப்படி சொல்றீங்க? இந்த மலையில உங்களுக்கு என்னங்க உரிமை இருக்குது? அவங்களுடைய தர்கா இருக்கே சார், தர்காவுக்கு போறதுக்கு வேற வழி இருக்கு, கோயிலுக்கு போறதுக்கு வேற வழி இருக்கு. அங்க ஆடு வெட்டுவேன் மாடு வெட்டுவேன் சொன்னா என்னங்க அர்த்தம்? அதுதான் போலீசார் தடுத்து நிறுத்திட்டாங்கல்ல சார், பேச்சுவார்த்தை மூலமா கலந்து போக சொல்லிட்டாங்க. வேண்டாம், அப்புறம் அங்க உட்கார்ந்து மாமிசம் சாப்பிடுற. அதுக்கப்புறம் நீங்க ஏன் சார் போய் போராட்டம் நடத்துறீங்க? கறி வாங்கி கறி தின்னு போட்டு இருக்க எங்க மலை மேல ஏற நீ. அவர் சாப்பிடவே இல்லைன்னு சொல்றாரு. பச்சை பெயிண்ட் அடிச்சிருக்க எம்பி நவாஸ்கனி கறி சாப்பிடல மாமிசம் சாப்பிடலன்னு சொல்றாரு. அவங்களுடைய தூண்டுதல் பேர்ல தானுங்க, நவாஸ்கனி தூண்டுதலுடைய பேர்ல தானுங்க பச்சை பெயிண்ட் அடிச்சிருக்கீங்க. எதுக்காக பச்சை பெயிண்ட் அடிச்சீங்க சார்? அதுக்காக ஒரு பிரச்சனையை ஒட்டுமொத்த இந்து மக்களுடைய பிரச்சனையா மாத்துறது தப்பு இல்லையா சார்? வேணும்னே நம்முடைய மலை திருப்பரங்குன்ற மலை ஆக்கிரமிக்க நினைக்கிறான். உங்களுக்கு எல்லாம் ரத்தம் கொதிக்க வேண்டாம். நீங்க நவாஸ்கனி மீதும் இஸ்லாமிய அமைப்புகள் மீதும் சொல்லக்கூடிய அந்த குற்றச்சாட்டை தான் இந்து முன்னணியும் இந்து மக்கள் கட்சியும் தான் இந்த தமிழ்நாட்டுல பிளவை ஏற்படுத்துங்கிற குற்றச்சாட்டை தான் அவங்க திரும்ப திரும்ப வைக்கிறாங்க. அவங்க திரும்ப திரும்ப வச்சுக்கிட்டே இருக்கட்டும்ங்க. இது ஒட்டுமொத்த இந்து மக்களுடைய பிரச்சனையா மாத்த நினைக்கிறீங்க? இது ஒரு அரசியல் லாபம் இருக்கு. பிரச்சனை முருகபக்தருடைய பிரச்சனைங்க, இந்து மக்களுடைய பிரச்சனைங்க. எங்க கோயிலை ஆக்கிரமிக்க நினைக்கிறாங்க, எங்க மலையை ஆக்கிரமிக்க நினைக்கிறாங்க, எங்க மலையோட பேரை மாத்துறாங்க. அதுக்கு நாங்க குரல் கொடுக்கத்தான் செய்வோம். ஆனா திருப்பரங்குன்ற மலையை பிரச்சனையை மட்டும் மையமா வச்சுக்கிட்டு ஒட்டுமொத்த இந்துக்களுக்கும் பாதுகாப்பு இல்ல அப்படின்னு சொல்றது அப்ப இது கிறிஸ்தவர்களுக்கு எதிராக இருக்கு, இஸ்லாமியர்களுக்கு எதிராக இருக்குங்கிற பார்வை இல்ல. இஸ்லாமியர்களுக்கு எதிர்ப்பெல்லாம் கிடையாதுங்க. இது நவாஸ்கனிக்கு எதிர்ப்பு, எஸ்டிபிஐக்கு எதிர்ப்பு. இஸ்லாமியனுக்கு எந்த எதிர்ப்பும் கிடையாது. நீங்களே சொல்லிட்டீங்க அதெல்லாம் அவரெல்லாம் ஒரு ஆணையில நீங்களே சொல்லிட்டீங்க. அப்படியே சார் ஒட்டுமொத்த இந்து மக்களையும் அணி திரட்டுறீங்க. அரசாங்கம் அந்தால பாதுகாக்குது. இல்ல உங்க என்ன சொல்லணும்னா எங்க மலை மேல உட்காந்து மாமிசம் சாப்பிட்டு போயிருக்கிறான். கோடான கோடி இந்துக்கள் மனசுல அவன் காயத்தை ஏற்படுத்திட்டு போயிருக்காங்க. அவங்க மேல நடவடிக்கை எடுக்காம நீங்க என்னமோ பேசிட்டு இருக்கீங்க. இந்துக்களே அணிதிரள்வோம் அப்படின்னா நீங்க இதுல எங்க மேல குற்றச்சாட்டு வைக்கிறதுக்கெல்லாம் இதுல ஒண்ணுமே கிடையாதுங்க. அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கணும். இன்னைக்கு சேகர் பாபு ரொம்ப பேசுறாரு, அல்லாவையும் காப்பாத்துவோம் முருகனையும் காப்பாத்துவோம். அல்லாவையும் பேசுற மாதிரி சேகர் பாபுன்னு ஆளா? அல்லாவையும் அவரு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சார். அறநிலையத்துறை மிக தெளிவா ஆவணங்கள் இருக்குங்க. 1934 ஒட்டுமொத்த அந்த மலையும் முருகனுக்கு சொந்தமானது. புரியுதுங்களா? சும்மா இங்க எங்க ஊர்ல ஏங்க தகராறு பண்றீங்க? அமைதியா வாழ விடுங்க, நடவடிக்கை எடுங்க. அறநிலையத்துறை அதுதான் சார் அமைச்சரும் கேட்கிறாரு. அதுதான் மத்த அமைப்பினரும் மற்ற மதத்தினரும் அததான் கேட்கிறாங்க. கடந்த ஆட்சி 10 வருஷமா அதிமுக ஆட்சி இருந்தது இல்ல சார், அப்போதெல்லாம் ஏன் இந்த முன்னாடி போராட்டத்தை முன்னெடுக்கல? நான் கேட்கிறேன், எடப்பாடி ஆட்சியில் ஆடுகோழி எடுத்துட்டு வந்தாங்களா? வழிபாட்டு முறைகள் நடந்தது பலியிடுவோம்னு சொன்னாங்களா? அப்பெல்லாம் சொன்னாங்களான்னு கேட்கிறேன். ஏன் போய் சில பல வருடங்களுக்கு முன்னாடி வரைக்கும் அப்படி இருந்தது அந்த நடைமுறை கிடையாதுங்க. போய் பேசாதீங்க. இல்ல இது நவாஸ்கனி தான் சொல்றேன். கிடையாது, வேணும்னே பண்ற. நீ திமுக ஆட்சி கொடுக்கிற தைரியம் உனக்கு. நீ திமுக எம்பி, அந்த தைரியத்துல பண்றீங்க. எஸ்டிபிங்க அவங்க தினகரனோட கூட்டணியில் இருந்தாங்க, ஏடிஎம்கேவோட கூட்டணியில் இருந்தாங்க. ஏன் அப்ப பண்ணிருக்க வேண்டியதான் எடப்பாடி இருக்கும்போது? இப்ப ஏன் பண்ற நீ? இல்ல அல்லாவும் காப்பாற்றுவார் முருகனும் காப்பாற்றுவார் திருப்பரங்குன்ற மலையை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏங்க சேகர் பாபு தெளிவா சொல்லணும்ல, அது எங்களுக்கு சொந்தமானதப்பா, அது தெளிவா சொல்லணும்ல. கோர்ட்ல இருக்குது. நீங்க எந்த துறையுமே நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க. மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட போனா அவரு நீங்க கோர்ட்ல போய் பாத்துக்கங்கிறாரு. காவல்துறை என்னங்குது, நீங்க கோர்ட்ல போய் உத்தரவு வாங்கிட்டு வாங்கிறது. வருவாய்த்துறை கோர்ட்ல போய் உத்தரவு வாங்கிட்டு வாங்கிறது. அறநிலையத்துறை கோர்ட்ல. அப்ப நீங்க எல்லாம் எதுக்கு இருக்கிறீங்க? ஏன் பயமா உங்களுக்கு? பயங்கரவாதிகளை பார்த்தா பயமா?
மதவெறிகளை பார்த்தா பயமா உங்களுக்கு? நீங்க உத்தரவு போடுங்க சார். நீங்க இஸ்லாமியர்களை மதவெறியர்கள் பயங்கரவாதிகள் சொன்னா சார் நீங்க இஸ்லாமியர்களை நீங்க மதவெறிகள் மயங்கி இப்ப இருக்கிற நிலைமையை நீடிக்கட்டும் கோர்ட்டுக்கு போய் நான் கோர்ட்டுக்கு போயிருக்கிறோம். ஏன்னா இவங்கனால நடவடிக்கை எடுக்க முடியாதுன்னு எங்களுக்கு தெரியும். அதுல அரசியல கொண்டு வந்து கலக்குறாங்க. அதனால இவங்கனால நடவடிக்கை எடுக்க முடியாது. அதனாலதான் கோர்ட்டுக்கு போயிருக்கிறோம். கோர்ட்ல வந்து வர 4ஆம் தேதிக்கு ஒத்தி வச்சிருக்காங்க எங்க மனு. சரி, இஸ்லாமியர்களை மதவாதிகள் பயங்கரவாதிகள் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா வேண்டும் எங்க கோரிக்கை. மலையில காசி விஸ்வநாதர் கோயில் அது பாதுகாக்கப்பட வேண்டும். மலையிலே தீபத்தூணிலே தீபம் ஏற்ற வேண்டும். தினசரி வழிபாடு நடக்க வேண்டும். இதெல்லாம் எங்களுடைய கோரிக்கை. அதுக்கு நாங்க கோர்ட்டுக்கு போயிருக்கிறோம், ஆவணங்களோட போயிருக்கோம். நாங்க முஸ்லீம்களுடைய மத நம்பிக்கையை மதிக்கிறோம், அவங்களோட சேர்ந்து வாழ விரும்புறோம். இந்த திமுக காரன் ஓட்டு வாங்குறதுக்காக முஸ்லீம்களுக்கு அவங்கள ஏதோ ஆபத்து இருக்குது, அவங்களுடைய தர்கா வழிபாட்டை தடுத்துட்டாங்கன்னு ஒரு பொய்யான வதந்தியை பரப்பி ஏங்க இப்படி ஓட்டு வாங்கி பொழைக்கணுமா? ஆட்சியில் இருக்கணுமா? வெக்கமா இல்ல உங்களுக்கு? இப்படி எல்லாம் போராட்டத்தை நடத்தி நீங்களும் ஓட்டுக்காக தான் இதெல்லாம் பண்றீங்களா? நாங்கெல்லாம் தேர்தலுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லை சார், புரியுதுங்களா? நாங்க வந்து எங்களுடைய அடையாளத்தை, எங்க தமிழ்நாட்டினுடைய அடையாளம் திருப்பரங்குன்றம் மலை. நீங்க இது சாதாரணமா நீங்க ஏதோ போற போக்குல சொல்றீங்க சின்ன பிரச்சனை, தப்புங்க. அது எங்க அடையாளம், நாங்க விட்டு கொடுக்க முடியாது. ஒருவேளை பிஜேபியும் இந்து மக்கள் கட்சியும் தமிழ்நாட்டை இன்னொரு அயோத்தியா மாத்த, உத்தரப்பிரதேசமா மாத்த முயற்சி பண்ணல. என்ன அயோத்தியா மாத்துங்க, நாங்களா மாத்துறோம், நீங்க தான் மாத்துறீங்க. இல்ல இந்து மக்கள் கட்சி அயோத்தியா மாத்த முயற்சிக்குது. அயோத்தியா என்ன எங்களை ஆட்சியில மாத்த விட மாட்டீங்க. மெயினா நவாஸ் கனி, எஸ்டிபி, பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா, ஏங்க குண்டு வெடிப்பு கைதி பாட்சா அவனுக்கு அரசு மரியாதையோட ஊர்வலம். இந்த அயோக்கியத்தனங்கள்லாம் எங்கீங்க மத்த ஆட்சியில் எங்கீங்க நடந்தது? திமுக வந்தாலே இவங்க எல்லாம் வந்துடுறாங்கல்ல. தர்காக்கு போற வழியை எந்த இந்துவாவது போய் தடுத்தானா? இல்ல இஸ்லாமியர்களும் இந்து கோயிலுக்கு போற யாரையுமே தடுக்கலங்கிற. தர்காவுக்கு போறதை தடுக்கலீங்க, போய் பேசாதீங்க. இல்ல அவர்களும் தடுக்கலங்கிற, அவர்களும் யாரையுமே தடுக்கல. நாங்க மேல தீபம் போடுறத தடுத்தாங்க. எங்க அபாண்டமான ஒரு குற்றச்சாட்டா இருக்கு. இந்த எஸ்டிபிஐ, இந்த பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா, இந்த அமைப்புகள் தடுக்குது. இது அபாண்டமான குற்றச்சாட்டா இருக்கு. அபாண்டம் இல்ல, உண்மை. என்ன எங்களை தடுக்குறாங்க சார்? நார்த்ல பாபர் மசூதியை இடிச்சு அதே மாதிரியான முயற்சி. பாபர் கட்டிடம் நீதிமன்றமே சொல்லிருச்சு, அது ராமர் பிறந்த இடம். நீதிமன்றத்தை அவமதிக்காதீங்க. எதுக்காக திரும்ப திரும்ப பாபர் மசூதி பாபர் மசூதின்னு அப்பாவி முஸ்லீம் ஏமாத்துறீங்க? மசூதி இடிக்கிற ஆளுகளா நாங்க? இல்ல அதே மாதிரி எத்தனை மசூதி கட்டி கொடுத்துருக்கோம்? பேசாதீங்க. இந்துக்கள் எல்லாம் எத்தனை மசூதி கட்டி கொடுத்துட்டு இருக்கிறோம்? உங்களை மாதிரி கோயில்ல வந்து ஆக்கிரமிச்சுக்கிட்டு கோயில் இடத்துல வந்து நீங்க கட்டிக்கிட்டு அது வக்பு சொத்துன்னு கிளைம் பண்ணிக்கிட்டு ஏங்க ஏமாத்துறீங்க? முஸ்லீம்களை ஏன் மதவெறியரா மாத்துறீங்க? மெயினா அந்த கம்யூனிஸ்ட்காரன் பண்றதானுங்க. அயோக்கிய பையனுங்க கம்யூனிஸ்ட்காரன். போய் பாவம் முஸ்லீம்களை ஏமாத்துறானுங்க ஓட்டுக்காக. கம்யூனிஸ்ட் போய் அயோக்கியன்னு சம்பந்தமே இல்லாம அவங்க ஓட்டுக்காக சொல்றானுங்க. அவன் முஸ்லீம்களுக்கு ஆபத்து, இந்தியால ஆபத்து. முஸ்லீம்களுக்கு எங்க ஆபத்து இந்தியால? உலகத்திலே மிகப்பெரிய முஸ்லீம். நீங்க இந்துக்களுக்கு ஆபத்துன்னு சொல்றீங்களா? அதே மாதிரிதான் அவங்களும் சொல்றாங்க. பாகிஸ்தான்ல தான் முஸ்லீம்களுக்கு ஆபத்து, முஸ்லீம் நாட்டுல தான் முஸ்லீம்களுக்கு ஆபத்து. இந்தியால முஸ்லீம்களுக்கு எவ்வளவு விதமான ஒரு அமைதி, நல்லிணக்கம். கடவுள் இல்லைன்னு சொல்றவங்க கூட போய் சேரலாமா? முஸ்லீம்கள் சேரவே கூடாதுங்க. முஸ்லீம்களுக்கு பாவம். கம்யூனிஸ்ட் கட்சிக்காரன் தான் இந்த வரலாற்றையே மாத்தி எழுதி திருத்தி, அதுவும் இந்த வெங்கடேசன் மாதிரி ஆளுகளா இருக்கிறாங்க பாருங்க. எப்படியோ திமுக கூட்டணியில் எம்பி ஆயிட்டாங்க. அப்பாவி முஸ்லீம்களை ஏமாத்தி அவனை கெடுக்கிறாங்க. பாவங்க, நல்ல பசங்க. அவங்களை எல்லாம் பாரு, RSS வந்துருச்சு, பிஜேபி உள்ள கால் பதிச்சிருச்சு, ஐயோ முஸ்லீமுக்கு ஆபத்து. என்ன ஆபத்து? பிஜேபி ஆளுகின்ற மாநிலத்துல என்ன ஆபத்து முஸ்லீம்களுக்கு? 12-13 வருஷமா இப்ப மோடி பிரதமரா இருக்கிறாரு. முஸ்லீம்களுக்கு என்ன ஆபத்து? ஏன் ஏமாத்துறீங்க? அப்பாவி முஸ்லீம்களை ஏன் கெடுக்கிறீங்க? இந்து முஸ்லீம் ஒற்றுமையை சீர்குலைக்கிறான் கம்யூனிஸ்ட்காரன். திராவிட கழகத்துக்காரன் ஏன் போய் முஸ்லீம்களை ஏமாத்துறான்? அபாண்டமான குற்றச்சாட்டு. கம்யூனிஸ்ட்ங்கிற பேர்ல எழுதுறது இல்ல. முற்போக்கு, எழுத்தாளர் சங்கம். இப்ப பாருங்க, ஒரு படம் எடுத்திருக்கிறான், பேடு கேடு. வெற்றிமாறன், இந்த ரஞ்சித்து, சாதி வெறியன் ரஞ்சித்து, இவங்க எல்லாம் சேர்ந்துகிட்டுங்க சின்ன வயசுல ஸ்கூல்ல பெண் குழந்தைகளுக்கு பாலியல் சுதந்திரம், அதுவும் பிராமண பெண். எப்படி கெடுக்கிறாங்க பாத்தீங்களா? இவனுல போக்சோ சட்டத்துல புடிச்சு உள்ள போடணுங்க. பேட் கேர்ள் படத்துக்கும் பா ரஞ்சித்துக்கும் என்ன சார் சம்பந்தம்? யாருங்க? பாரஞ்சித் தான் பேசி இருக்கிறாரு முற்போக்கு படம். அந்த படத்தை பேட் கேர்ள தயாரிச்சது வெற்றிமாறன். பாரஞ்சித் தான் பெண்கள் பாலியல் சுதந்திரம், ஈவேரா கருத்து. சிறுமிக்கு என்னங்க, ஸ்கூல்ல படிக்கிற சிறுமிக்கு என்னங்க பாலியல் சுதந்திரம்? என்னங்க அப்படியா? ஏங்க இதெல்லாம் எப்படிங்க? எங்க தமிழ்நாட்டை என்னதான் பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்க? இந்த மாரி செல்வராஜ், ரஞ்சித், வெற்றிமாறன் சாதி வெறியர்கள் இவங்க எல்லாம்.
பிராமண குடும்பத்துல தான் எல்லா பொண்ணுகளும் படிக்கிறதுக்கு ஸ்கூலுக்கு போற பெண் சிறுமிகள் இப்படி இருக்கிறாங்களா? ஏன் நம்ம வீட்டுல அப்படி இருந்தா நம்ம வருத்தப்பட மாட்டோமா? கண்டிக்க மாட்டோமா? சரி பண்ண மாட்டோமா? எவ்வளவு ஒரு அயோக்கியத்தின் அழுக்கு சிந்தனை, எவ்வளவு ஒரு வெறுப்புணர்வு இருந்தா இதெல்லாம் பண்ணுவீங்க? சார் நீங்க போற போக்குல கண்ணாடி மாளிகையில கல்லெறிஞ்சிட்டு வெற்றிமாறன் பாரஞ்சிட்டு மாரி செல்வராஜ் மீது ஜாதி வெறியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஜாதி வெறியன் ரஞ்சித். ரஞ்சித் ஜாதி வெறியன் தான். ரஞ்சித்தை சொல்ல சொல்லுங்க. ரஞ்சித் எடுக்கிற படம் பூரா ஜாதி கலவரத்தை தூண்டுற படம் தான். ஜாதி வெறியன் தானுங்க ரஞ்சித். அப்ப அர்ஜுன் சம்பத் மத வெறியன் அப்படின்னு குற்றச்சாட்டு அவங்க முன் வைப்பாங்கல்ல? ஆமாங்க, ரஞ்சித் வந்து கிறிஸ்தவன். கிறிஸ்தவனா மாறி அவர் இந்து. இங்க வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிற வெற்றிமாறன் உங்களுக்கு தெரியும், அவர் படத்துல பூராமே கம்யூனிசத்தை ஆதரிக்கிறது. விடுதலை 2 ஒரு படம் எடுத்தாரு, நக்சலிசத்தை ஆதரிக்கிறது. என்னங்க இது? தமிழ்நாட்டை என்ன பண்ண போறீங்க நீங்க? சார் அது அவர் இயக்குனர் சார், அவருக்கு நீங்க ஏன் சார் பாடம் எடுக்கிறீங்க? அந்த இயக்குனர் வந்துங்க இப்படி பேட் கேர்ள்னு படம் எடுத்து அதை ஆதரிக்க கூடாதுங்க. நீ வந்து மத்த ஜாதி மக்களோட நீ மோத விடுற, எங்க மக்களை அப்பாவி இளைஞர்களை கெடுக்கிற, அம்பேத்கர் கொள்கைக்கு மாறா நடந்துக்கிற. அம்பேத்கர் வந்து ஜெய் பீம். அம்பேத்கர் மாட்டுக்கிறீங்க சொன்னாரா? புத்தரா மாறினாருங்க அம்பேத்கர். நீ அம்பேத்கர் புத்திசம் எல்லாம் பேசிட்டு மாட்டுக்கிறீங்க ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்க. அப்ப ரஞ்சித்த ஜாதி வெறியன்னு சொல்லாம என்னன்னு சொல்றது? மத நல்லிணக்கத்தோட அனைவரும் வாழணும்னு தான் நாங்க எல்லாரும் பாடுபட்டு இருக்கிறோம். மத நல்லிணக்கம் இங்க சைவம் வைணவம் இங்க ஏற்கனவே எல்லா மதங்களுக்கு மத்தியில நல்லிணக்கம் நல்லா தான் இருக்கிறோம், ஒன்னும் பிரச்சனை இல்ல. இத வந்து நவாஸ்கனி மாதிரி ஆளுக இவங்க தான் இதுல வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறாங்க. திருப்பரங்குன்றம் மலை முருகனுக்கு சொந்தமானது. அது திருப்பரங்குன்றம் தான், அது சிக்கந்தர் மலை அல்ல. இதுதான் எங்க வேண்டுகோள். அந்த மலை மேல வந்து ஆடு வெட்டி நாங்க மாமிசம் திம்போன்னு சொல்றது வந்து ஒட்டுமொத்த முருக பக்தருடைய விரதத்தை கேவலப்படுத்துறது. அது நாங்க எந்த காலத்திலும் அதை விட்டு கொடுக்க மாட்டோம். முருகபெருமான் எல்லோருக்கும் பொதுவானவர். திருப்பரங்குன்ற மலை விஷயத்தில் இதுவரை எந்த வழிபாட்டு நடைமுறைகள் பின்பற்றப்பட்டு வந்ததோ அதே வழிபாட்டு நடைமுறைகள் இப்போதும் பின்பற்றப்படும் அப்படின்னு இந்து அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு தெரிவிச்சிருக்காங்க. அதே நேரத்தில் ஜாதி மத இந்த வேற்றுமையை கலைந்து மத நல்லிணக்கத்துக்கு ஒற்றுமையாக அனைவரும் வாழ வேண்டும் அப்படிங்கிறத வலியுறுத்தி நிறைய விஷயங்கள் எங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க சார். மிக்க நன்றி. நன்றி நன்றி. நீங்க ஒரு நான் ஐடி ப்ரொஃபஷனலா ஐடி ப்ரொஃபஷனுக்கு மாறணுமா? அதுக்கு பெஸ்ட் சாய்ஸ் எலிசியம் அகாடமி.